ஹாய் ஹலோ வெல்கம் டு ஸ்வாதி ஷேரிங் நாலேஜ். கிராமர் பார்ட்டோட கண்டினியூஷன் பார்த்துட்ருக்குறோம். இன்றைக்கி டாபிக் யூஸ்டு டு வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். சம்திங் ஹேப்பன்ட் ரெகுலர்லி இன் பாஸ்ட் பட் நோ லாங்கர் ஹேப்பனிங் நவ். பாஸ்டில் வந்து ஒரு விஷயத்த ரெகுலராக பண்ணிகிட்டு இருந்தோம், அது இப்போ ப்ரெசண்ட்டில் நோ லாங்கர் இட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்றத சொல்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா யூஸ்டு டு. ஸோ எக்ஸாம்பிள், he used to smoke 10 cigarettes per day, but he does not smoke now. Next example, I have started drinking coffee recently, but I never used to like it before. இந்த சென்டென்ஸில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து பிஃபோர் வந்து காஃபி குடிக்கிறத நம்ம வந்து லைக் பண்ணலை, பிடிக்கலை நம்மளுக்கு. ஆனால் இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா காஃபியை வந்து ரெகுலராக நம்ம வந்து ட்ரிங்க் பண்ணுறோம். ஸோ அதை தான் இந்த லைன் எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். டிட் யூ யூஸ்டு டு ஈட் அ லாட் ஆஃப் ஸ்வீட்ஸ் வென் யூ ஆர் அ சைல்டு. நீ குழந்தையா இருக்கிறப்போ நிறைய ஸ்வீட் சாப்பிட்டியா? ஸோ நம்ம இந்த யூஸ்டு டுவை கம்பேர் பண்ணி பார்க்கலாம் டூ சென்டென்ஸில். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, ஐ யூஸ்டு டு வாட்ச் டிவி அ லாட். இது வந்து என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, ஐ யூஸ்டு டு வாட்ச் டிவியை வந்து நான் ரெகுலராக பாஸ்டில் வந்து பார்த்துட்டு இருந்தேன், ஆனால் இப்போ வந்து நான் டிவி பார்க்கறதில்ல அப்படின்றத மீன் பண்ணுது. ஐ யூஸ்டு டு வாட்ச் டிவி அ லாட் அப்படின்னா என்னது, இப்போ முன்னாடி வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன், இப்போ பார்க்கல. ஐ வாஸ் வாட்சிங் டிவி வென் த ஃபோன் ரேங். ஸோ இதில் என்ன டிஃப்ரென்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஐ வாஸ்ன்றதும் பாஸ்ட்டை வந்து தான், பாஸ்டில் நடந்ததை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். இதில் வந்து நம்மளுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அப்படின்னா, யூஸ்டு டு அப்படின்னு யூஸ் பண்ணி நம்ம போட்ட சென்டென்ஸில் ஒரு விஷயத்தை நம்ம பாஸ்டில் பண்ணிட்டு இருந்தோம், பட் ப்ரெசென்ட்டில் அதை கம்ப்ளீட்டாக நம்ம பண்ணலை, அதை வந்து மென்ஷன் பண்ணுறோம். பட் ஐ வாஸ் அப்படின்னு சொல்லும் போது அதுவுமே என்னதுன்னா ஒரு பாஸ்டென்ஸோட சென்டென்ஸ் தான். ஸோ அதில் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஐ வாஸ் வாட்சிங் டிவி வென் த ஃபோன் ரேங். நான் வந்து டிவி வாட்ச் பண்ணிட்டு இருக்கும் போது ஃபோன் ரேங் ஆச்சு அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து பாஸ்டில் அப்படியே முடியறது மட்டும் கிடையாது, இப்போ கூட ப்ரெசென்ட்டில் கூட அந்த ஃபோன் வந்து என்ன ஆகலாம், ரிங் ஆகலாம். ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி டிஃபரன்ஸ். யூஸ்டு டு வந்து நம்ம பாஸ்ட்டில் ரெகுலர் பேசிஸில் பண்ணிட்டு இருந்ததை ப்ரெசென்ட்டில் பண்ண மாட்டோம், அதை மென்ஷன் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து யூஸ்டு டு யூஸ் பண்ணுவோம். இப்போ டூ டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் சொல்கிறேன், கவனமாக பாருங்கள். ஐ யூஸ்டு டு டூ, ஐ ஆம் யூஸ்டு டு டூயிங். ஸோ இந்த ரெண்டு சென்டென்ஸ்லையுமே நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா யூஸ்டு டு அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸ்லையும் செகண்ட் சென்டென்ஸுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான மீனிங் தருது. ஏன் அப்படின்னு சொன்னால் ஐ யூஸ்டு டு டூ அப்படின்னா இப்போ பார்த்தோம்ல அந்த எக்ஸாம்பிளை பேஸ் பண்ணி வர சென்டென்ஸ். ஐ ஆம் பி ஃபார்ம் வேர்ப் வந்து அதுக்கப்புறம் யூஸ்டு டு வந்தது அப்படின்னா அதோட மீனிங்கே டிஃப்ரெண்ட். ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸை வந்து ஃபர்தர் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ கண்டினியூவாக பார்த்துட்டு இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.